ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கும் முன்னே அவன் இருந்த இடம் அத்தி மரத்தின் கீழ். அது அவன் தினமும் தேவனோடு பேசி உறவாடும் இடம், தியானம் செய்யும் இடம். மேசியா எப்பொழுது வருவார், மீட்பர் எப்பொழுது வந்து ரோமர்களிடமிருந்து தங்களை எப்பொழுது விடுவிப்பார் என்று அவன் ஜெபித்து விட்டு வந்திருக்க வேண்டும். கர்த்தரை காண்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறாரா என்று அவன் அங்கலாய்த்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவன், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். நாத்தான்வேலை கண்ட தேவன் இப்பொழுதும் நம்மை காண்கிறார். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய இருதயத்தை அறிந்த, மனக்குமரலை அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. அத்தி இலைகளை தைத்து நிர்வாணத்தை மூடின ஆதாம் ஏவாளை கண்ட தேவன், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்ட தேவன் நம்மை காண்கிற தேவன். காணாமல் போன கழுதியை தேடி தளவாடங்களிடையே ஒளித்து கொண்டிருந்த சவுலை கண்ட தேவன், ஆடுகளின் பின்னே சென்ற தாவீதை கண்டு முழு இஸ்ரவேலுக்கும் அரசனாக கண்ட தேவன், நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதிலையும் அறிந்த தேவன், நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே அவை என்னது என்று அறிந்த தேவன், உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன் அறிந்து முன்குறித்து தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்னே நம்மை அறிந்த தேவன், அழைத்த தேவன். இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த மரத்தின் கீழ், எந்த வீட்டில், எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர் நம்மை அறிவார். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் அவர் அறிவார். நாத்தான்வேலை அறிந்த தேவன் உன்னையும் அறிவார். அவனது ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 ஆண்டுகளாக கூடவே இருந்துதான் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். ஆனால் நாத்தான்வேல் பார்த்த மாத்திரத்திலேயே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் சொல்லுகிறான், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்கிற வெளிப்பாட்டை பெற்றவனாக. நம்மை அறிந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கடந்த காலத்திலே நான் செய்த காரியங்கள், நிகழ்காலத்திலே நான் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற காரியங்கள் அனைத்தையும் அறிந்தவரே, உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாத்தான்வேல் உம்மை பற்றின வெளிப்பாட்டை பெற்றது போல எங்களை அறிந்த தேவனுடைய குணாதிசயங்களையும் வரும் காரியங்களையும், எங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம், திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேறத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.